சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய மக்கள் உங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். முதல் முறையாய் எங்களோடு இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வார நாட்களிலும் தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற மக்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால், சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த ஒரு தலைப்பை உங்கள் முன்பாக நான் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறேன். அந்த தலைப்பு என்னவென்றால், முடியும் எலும்பு என்கிற அந்த தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முடியும் எலும்பு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே முடியும் நல்ல சொல்லுவோமா? விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அன்பிலே நாம் சொல்லுவோமா? முடியும். அடுத்தது சொல்லுங்க, எலும்பு. ஹல்லேலூயா. இப்போவே கர்த்தர் உங்களோடு கூட பேசிவிட்டார். ஆமென். இதுதான் செய்தி. முடியும். ஆமாம். அதற்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காண்பித்து, முடியும் என்பதற்கு ஒரு வார்த்தையும் எலும்பு என்கிற வார்த்தைக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிப்போம். முடியும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Luke's Gospel chapter 1 verses 37. It says like this. இப்படியாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. என்னவென்றால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ முடியும். யாரால் முடியும்னா, நம் தேவனால் முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். எஸ், நம் தேவனால் முடியும். அதை தான் இந்த இடத்துல தேவ தூதன் மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. இது கூடாது, இது கூடாது அப்படின்னு பர்டிகுலராக நம்முடைய தேவனுக்கு எதையும் சொல்ல முடியாதாம் அப்படின்னு தேவதூதன் சொல்லுகிறார் மரியாளை பார்த்து. சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் அப்படின்னு ஒன்று இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படின்னா அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் முடியும். He can. இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த கேன், CAN, கேன். அதற்கு எவ்வளோ பவர் இருக்கு தெரியுங்களா? அதை மாத்திரம் உங்களுடைய லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வார்த்தை தான், CAN, கேன். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் தான். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயந்தான். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை சூழ்ந்து வந்த போராட்டங்களாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோடு சிநேகித்த சிநேகிதர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலோடு சிநேகம் வைத்த சிநேகிதர்களே, நட்பு ரீதியாக நட்பில் இருந்தவர்களே பவுலை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினாங்களாம். கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் பார்க்குறோம். கலாத்தியர், எபேசியர், இந்த நிருபங்கள்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சரித்திரங்கள்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கலாத்தியரில் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் கொண்டு கோர்ட்டில் நிறுத்தினாங்களாம். அப்போது எந்த வித சூழ்நிலை பவுல் போயிருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
பவுல் எல்லாரையும் துன்பப்படுத்தும் போது, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் பொழுது, கிறிஸ்தவர்களுக்கு வேதனை உண்டாக்கும் போது, கூட இருந்த நண்பர்கள், சிரித்தவர்கள், நன்றாய் பேசினவர்கள், நன்றாய் பழகினவர்கள், கூடவே இருந்தவர்கள் சவுலாயிருந்து பவுலாய் மாறினதற்கு பிறகு கிறிஸ்துவுக்காக ஓட ஆரம்பித்த உடனே கூட இருந்த சிநேகிதர்களே, நண்பர்களே, உடன் இருந்தவர்களே என்ன செய்தார்களாம்? பவுலை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தினாங்களாம். அப்போ அவருடைய லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ட்ராஜடி, எவ்வளோ ஒரு நெருக்கம், எவ்வளோ ஒரு போராட்டம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு மாறாக வேறொரு வார்த்தை உள்ளே அவர்களுக்கு வந்தபோது பவுலை குற்றவாளியாக விசுவாச மக்கள் நினைத்த போது பவுல் 300 ஆண்டுகள் வேறொரு தேசத்தில் போய் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இந்த ஜனங்கள் கேட்கிற காரியங்களுக்கு நான் என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலிருந்து பதிலை வாங்கினாராம். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்படின்னா சுவிசேஷம் அறிவித்த மக்கள், சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த சுவிசேஷத்தை கேட்டு பவுலுடைய வார்த்தையிலே விசுவாசம் கொண்ட மக்களே பவுலுக்கு எதிராக நின்றார்களாம். முதல் நான் சொன்னேன், கூட இருந்த சிநேகிதர்கள்னு, கூட இருந்த நண்பர்கள், உடன் இருந்தவர்கள் பவுலை கொண்டு நிறுத்தினாங்களாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவரோட சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த வார்த்தையின் அந்த சுவிசேஷத்தில் விசுவாசம் வைத்த மக்கள் வேறொரு உபதேசம் அவர்களுக்குள்ளாக வந்தபோது பவுலையே கொண்டு போய் குற்றவாளியாக தீர்க்க நினைத்தார்களாம். அப்போ பவுலுடைய லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும்ல. இவங்கெல்லாம் நம்மளோட இருப்பாங்க அப்படிதான் நினைச்சிருப்பாரு. இவங்கெல்லாம் நம்மளோட கூட இருப்பாங்க அப்படிதான் நினைச்சிருப்பாரு. இது மாத்திரம் இல்லைங்க, லைஃப்ல இது மாத்திரம் பவுலுக்கு உண்டாகல. பல அடிகள், ஆபத்து வந்தது, நாசமோசங்கள் வந்தது, விபத்துகள் வந்தது, பல சூழ்நிலை, பல நிலைக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் தள்ளப்பட்ட போதும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எப்படி அவருடைய லைஃப்பை சக்ஸஸாக முடிச்சா தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு சூழ்நிலை பவுல் அடிகளார் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக எப்படி அதை அமைத்து கொண்டார். 3 மிஷனரி பிரயாணம், 1 அல்ல 2 அல்ல 3 மிஷனரி பிரயாணங்கள். 3 அந்த பிரயாணங்களிலே சபைகளை ஸ்தாபித்தார், விசுவாசிகளை கர்த்தருக்கு நேராக நடத்தினார், கிருபையின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொண்டு போனார், கிறிஸ்துவின் ரட்சிப்பை அவளுக்கு நேராக கொண்டு போனார். இப்படி எல்லாம் இன்னொரு பக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்ய காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு பக்கம் அடி, ஒரு பக்கம் உபத்திரம், ஒரு பக்கம் நெருக்கடி, ஒரு பக்கம் ஏன் இந்த ஊழியம், ஏன் இந்த மக்கள், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே இன்னொரு பக்கம் 3 மிஷனரி பிரயாணங்களாக வைத்து தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டே அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். என்ன ரகசியம் தெரியுங்களா? எப்படி முடிந்தது தெரியுமா? எதனால முடிஞ்சது தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான், கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன் எல்லாரும், கேன். பவுல் சொன்னது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do everything. இங்க கூட ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்க, I can do all things through Christ who strengthens me. அந்த வார்த்தை can, அந்த 3 வார்த்தை தான் எண்ணத்தோட வாழ்க்கையில பவுலுக்கு வந்த போதும் அதையெல்லாம் பார்க்காம கிறிஸ்துவுக்காக ஓடி ஆண்டவருக்கு நேராக மக்களை வழி நடத்தி ஒரு பரிசுத்தவானாக பேசப்படுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதற்கு ஒரே ஒன்று தான், I can. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் என் அன்புக்குரியது என்னோட சொன்னமே, இந்த 3 எழுத்துக்கள், இந்த கேன் என்கிற அந்த வார்த்தை நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்களேன், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்?
வெற்றியாய் முடியும். காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த கேன் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாயில் சொல்வதற்கு ஒரு வேலை ஒன்று நடக்குது, ஒரு ஒர்க் ஒன்று நடக்குது. அது என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவே அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியுமானால், முடிகிறவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்களும் ஐ கேன் என்று, என்னால் யாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், எவைகள் உங்களோட வாழ்க்கையில் உங்களை பின்னோக்கி கொண்டு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதோ, எது உங்களை பின்னோக்கி பார்க்கும்படி உங்களை திரும்ப செய்து கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், திரும்பாதே மகனே, திரும்பாதே. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு காணப்படுகிற சூழ்நிலை உங்களை அமிழ்த்திருக்கலாம், உங்களை அப்படியே கீழே உங்களை விழ செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி பாருங்க. உங்களை பலப்படுத்துகிறவர், அவரால் எல்லாம் முடியும் என்கிறவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ தேவனாலே கூடாத காரியம் ஒன்று இல்லை. அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். சாத்தியம் இல்லாதது கூட அவருக்கு எப்படி ஆகுமாம்? சாத்தியமாகும். நமக்கு அது சாத்தியம் இல்லை, ஆனால் அவருக்கு அது சாத்தியம். நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை பார்த்தோம்னா, ஓ இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுதான் என் ஆண்டவருக்கு கமா தொடக்கமாக இருக்கு. ஏன்னா அவரால் கூடாதது ஒன்று இல்லை, அவரால் முடியும், அவரால் முடியும். இப்போ எலும்பு என்கிற அந்த வார்த்தையை கொண்டு நாம் இன்று வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். முடியும் எலும்பு சபையே, முடியும் எலும்பு திருச்சபையே, முடியும் எலும்பு விசுவாசிகளே என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபையோடு அவர் பேசுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, நீங்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், எந்த சூழ்நிலை இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், முடியும் எலும்பு என்று. இந்த வார்த்தையை தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச இந்த வேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோமாக. அப்போ எலும்பு என்று சொல்லும் பொழுது ஒரே வார்த்தை தான், ஆனால் 3 வித்தியாசமாக சொல்லப்படுகிறது. ஒரே வார்த்தை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் எலும்புன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு வார்த்தை 3 இடங்களிலே வித்தியாசமாக நம்ம பார்க்கிறோம். அதை இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். அந்த 3 வித்தியாசங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 3 வித்தியாசங்களாக நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்படி நம்மளை கொண்டு போகிற அந்த 3 வித்தியாசங்களில் இருந்து தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை எலும்பு என்று நம்மை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். முதலாவதாக எடுத்துக்கொள்வோமாக லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 41ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்கள் நமக்கு பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் அவையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் பார்க்க போகிறதில்ல. நமக்கு தேவையான அந்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். லெட்ஸ் turn to the book of the gospel according to Luke chapter 8 verses 54. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது யாரோட சம்பவம் என்றால்
ஜெப ஆலய தலைவனாகிய எவ்விரு என்கிற மனுஷனுடைய குடும்பத்தில் வீட்டிலே நடக்கிற ஒரு சம்பவம். வேதம் சொல்லுகிறது 41ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, if you see the verses, the same chapter, the verses 41 says like this. ஜெப ஆலய தலைவனாகிய எவ்விரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால், ஒரே மகள் மரண அவஸ்தை. இந்த செய்தி வருது, அவருக்கு கூப்பிடுறாரு, நீங்கள் வாங்க அப்படி வீட்டுக்குன்னு. ஆனால் இவர் சற்று போகிறார், ஆனால் கொஞ்சம் கடந்து போகிறார். போகிற வழியிலே சில சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறது. ஆகவே குறித்த நேரத்திற்கு போக முடியல. அவர் போய் சேருவதற்குள்ளாக செய்தி வருது. என்ன வருதுன்னா, அவரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் குமாரத்தி என்ன செஞ்சா, மரித்து போனார். இயேசுவானவரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை இனி நீங்க கூப்பிட வேண்டாம், அவன் மரிச்சிட்டா என்கிற செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. என்ன செய்தி? அந்த வார்த்தை என்ன? மரித்து போனாள். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரே வார்த்தை 3 இடங்களில் வித்தியாசமாக வரும் என்று. அந்த வார்த்தை எதுனா மரித்து. மரித்து, அதுதான் இன்றைக்கு நான் பேச போறேன். மரித்து, மரித்து போயிருக்கிற ஒரு மகள். 41ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நல்ல 12 வயது நிரம்பிய ஒரு மகள். அப்ப 12 வயதுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தகப்பனுக்கு அந்த மகள் எவ்வளவு ஒரு செல்ஃப் கான்ஷியஸா இருந்திருப்பான்னு, எவ்வளவு ஒரு செல்ஃப் கான்ஷியஸா இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கான்ஷியஸ்னா என்னங்க சொல்லுங்களேன்? கான்ஷியஸ்னா என்ன? புரியல. கவனம். தன்னோட மகள் மேல எவ்வளவு ஒரு கவனமாக தகப்பன் இருந்திருப்பாரு. அப்படிதானே? வீட்டில் பெண் பிள்ளைங்களை வைத்திருக்கிற பெற்றோர் எல்லாருமே அந்த விஷயத்தில் அப்படிதானே இருப்பீங்க, கவனமா இருப்பீங்க. அந்த காலங்களில் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க பெண் பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனம். ஆனால் இந்த நாட்களில் கொஞ்சம் அப்படியே மாறி போச்சு. என்னன்னா, பெண் பிள்ளைகள் மேலே கூட கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ யார் மேலே தான் நம்பிக்கைலாம் போயிடுச்சு? பையனுங்க மேலே தான். ஆனால் பையனுங்க மேலே தான் இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு உலகமும் சொல்லுது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களும் அப்படிதான் இருக்கு. செல்ஃப் கான்ஷியஸ். ஒரே மக, ஒவ்வொரு வயதும் அந்த மகளுக்கு கூட்டிக்கொண்டே வரும் பொழுது தகப்பன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த மகள் மேலே எவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் வச்சிருப்பார், எவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் இருந்திருக்கு அந்த மகள் மேலே. வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரே. ஏன்னா வசனங்களில் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுதுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம ரொம்ப சிந்திக்கணும். ஒரே மகள்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், எவரினுடைய மகள்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரே மகள் அப்படின்னு சொல்லும் போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த ஒரே மகளை குறித்த ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் தகப்பனுக்கு இருந்திருக்கும். பார்த்து பார்த்து கவனமாக 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 மகளை வளர்த்து வந்து 12 வயது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஆனா சரீரத்தில் பலவீனம், வியாதி. அது இப்போ எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னா மரண அவஸ்தையில். என்ன நடக்கும்னு தெரியல. அதற்கு முன்னாடி தன்னுடைய மகளை மேலே கவனமாக இருந்த ஒரு செல்ஃப் கான்ஷியஸோடு கூட இருந்த தகப்பன் எப்படியாவது மகளை காப்பாற்றணும். இயேசுவானவரை தேடி வருகிறார். ஆனால் நடந்தது நமக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், அவள் மரித்து போனாள். மரித்து போனாள். மரித்து செல்ஃப் கான்ஷியஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மரித்து போயிருக்கு. எந்த பிள்ளையின் மேல ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் இருந்துச்சோ இப்போ அது என்ன கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? மரித்து போயிருக்கு.
கவனமாக பார்த்து பார்த்து கவனம் வச்சு வச்சு கவனமாக வளர்த்த மகள் இப்ப கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா மரித்து போயிருக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இன்றைக்கு இந்த வார்த்தையில கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு என்ன கொண்டு வருகிறார்? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய செல்ஃப் கான்ஷியஸ் எப்படி இருக்கு? உங்களுடைய செல்ஃப் கான்ஷியஸ், உங்களுடைய சுய கவனம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை வைக்கிறார். உங்களுடைய சுய கவனம் இந்த நாட்களில் மரித்து போய் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறார். ஒருவேளை இது எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் யாரோ ஒருவரோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கவனங்கள், உங்களுடைய அந்த நினைவாற்றல், செல்ஃப் கான்ஷியஸ், உங்களுடைய கவனங்கள் இன்றைக்கு மரித்து போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாட்களில் கவனம் இல்லாமல், கவனம் குறைவாக, செல்ஃப் கான்ஷியஸ் குறைந்து, செல்ஃப் கான்ஷியஸ் மங்கி, உங்களுடைய செல்ஃப் கான்ஷியஸ் உங்களுக்கு இல்லாம இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த தத்தளிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறார். அது எப்படி சொல்றாருன்னா, உங்களுடைய செல்ஃப் கான்ஷியஸ் டெத், அது மரித்து போயிருக்கு அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்களேன், உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ் எப்படி இருக்கு? உங்களோட காரியங்களை நீங்கள், உங்களோட கவனங்கள் எப்படி இருக்கு? உங்களோட எல்லா காரியங்களும் நீங்கள் கவனமாக பார்க்கிற விஷயங்களே அது எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களோட லைஃப்ல உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ், உங்களுடைய சுய கவனம் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, அந்த செல்ஃப் கான்ஷியஸ் இன்றைக்கு நீங்க இழந்திருக்கிறதுனால தான், அந்த சுய கவனம் என்பது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஒரு தத்தளிப்புக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு தத்தளிப்பின் வாழ்க்கை. உங்களோட லைஃப்ல உங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஷியஸ் என்கிறதுல நீங்க ரொம்ப கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ்ல இல்லாவிட்டால் உங்களோட சுய கவனத்தில் நீங்கள் ரொம்ப கரெக்டா அது சரியாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களோட வாழ்க்கையில் தத்தளிப்பு என்பது இருக்காது. ஆனால் இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கை தத்தளிப்பாக இருக்கு. எந்த காரியங்களை உங்களோட வாழ்க்கை இன்றைக்கு தத்தளிப்பாக இருக்கோ ஒன்று யோசிச்சு பாருங்க, உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் அந்த செல்ஃப் கான்ஷியஸை தான் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சபை பார்த்து அது எலும்பணும், எலும்பு அப்படின்னு செல்ஃப் கான்ஷியஸை பார்த்து பேசுகிறாரு. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஷியஸை நீங்கள் இழந்திருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த சுய கவனத்தை நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா, உங்களுடைய கேர்லெஸ்னஸ்னால உங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஷியஸை நீங்கள் இழந்திருப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நம்ம வாசிச்சோமல்லவா 54ஆம் வசனத்தில், பிள்ளையே எழுந்திரு என்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு அந்த செல்ஃப் கான்ஷியஸ்க்கு நேராக கர்த்தரோட வார்த்தை வருது, எலும்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது மரித்து போயிருக்கு, மரித்து போயிருக்கு. எழும்ப முடியாதபடிக்கு ஒரு 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 செத்தது போல கிடக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட செல்ஃப் கான்ஷியஸ். இன்றைக்கு உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ் மாத்திரம் அதை கரெக்டாக நீங்கள் அதை சரியாக நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த தத்தளிப்பை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்க முடியாது, அனுபவித்திருக்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நிம்மதி என்கிறது இருக்கா? Do you have peace? உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா? நிம்மதி இருக்கா? எந்த விஷயத்துல ஒரு சமாதானம் நிம்மதி இல்லாதபடிக்கு உங்களை கொண்டு போகிற அந்த விஷயத்துல உங்களோட செல்ஃப் கான்ஷியஸை வச்சு பாருங்க. அந்த இடத்துல எங்கே நம்ம தவறணும், நம்முடைய சுய கவனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். whatever it's maybe your work, or it's maybe your life, or it's your traveling. உங்களோட பிரயாணங்களாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களோட வேலையாக இருக்கலாம், or your earning, உங்களுடைய வருமானங்களாக இருக்கலாம்,
மேபி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, whatever you are facing in your life, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளிலே இன்றைக்கு நீங்கள் சந்தித்து அதில் ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களோ, அந்த நிம்மதியை எடுத்த விஷயத்துல உங்களுடைய செல்ஃப் கான்ஷியஸ் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. உங்களோட சுய கவனத்தை அந்த இடத்துல வச்சு பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். அந்த இடத்துல உங்களோட செல்ஃப் கான்ஷியஸை நீங்கள் இழந்ததுனால, உங்களோட சுய கவனத்தை நீங்கள் இழந்ததுனால உங்களோட வாழ்க்கையில் அந்த நிம்மதி என்பது போய் ஒரு தத்தளிப்பை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த செல்ஃப் கான்ஷியஸ் இட்ஸ் டெட். அது மரித்து போன ஒரு அனுபவம் போல, செத்து போன ஒரு அனுபவம் போல உங்களோட வாழ்க்கையில அந்த செல்ஃப் கான்ஷியஸை அது நீங்கள் அப்படி முடக்கிட்டீங்க. இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த செல்ஃப் கான்ஷியஸ் திரும்ப உங்களுக்கு கொண்டு வரணும்னு கர்த்தரோட ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஆமென். இன்றைக்கு இந்த நாட்கள் உங்களோட தத்தளிப்பு மாறி நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை நீங்கள் திரும்ப வாழ இதோ என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் இழந்த அந்த செல்ஃப் கான்ஷியஸை இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் சொல்றார், எலும்பு. அந்த செல்ஃப் கான்ஷியஸை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், எலும்பு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அந்த எலும்பு சொல்லும்போது, அது செல்ஃப் கான்ஷியஸை பார்த்து அவர் சொல்லும்போது அது எழுந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மரித்து போன இந்த மகள் என் அப்பன் இயேசுவுக்கு முன்பாக இருக்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாரும் நினைக்கிறாங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லுது, கொஞ்சம் மேலே நீங்க பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்து என்ன செஞ்சாங்களாம்? நகைத்தார்கள். அப்படின்னா என்ன? சிரிக்கிறதுன்றது வேற. இது வந்து நெக்கில் சிரிப்புன்னு சொல்லுவாங்களா நம்ம ஊர்ல, ஒரு கிண்டல் சிரிப்பு இல்லை? ஆமா, இப்போ வந்திருக்கிற என்னத்தை அப்படின்னு சொல்லுவாங்களே, சிரிச்சுக்கிட்டு. நகைத்தார்கள் அப்படின்னா என்ன? யோ, செத்து போயிருக்கு, எப்படி உயிர் வரும்? மரிச்சாச்சு, எங்க நீ இந்த இடத்துக்கு உயிர் வரும்? அப்படி ஒரு சூழ்நிலை என் அப்பன் இயேசு மரித்து போன அந்த மகளை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிள்ளையே எழுந்திரு. இன்றைக்கு அதே வார்த்தை உங்களோட வாழ்க்கையில எது மரித்து போய் இருக்கோ அந்த செல்ஃப் கான்ஷியஸை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எலும்பு. அவர் சொல்லும் போதே இப்பொழுது உங்களுக்குள்ளாக அந்த செல்ஃப் கான்ஷியஸ் உயிர் பெறுகிறது. பிரியமானவர்கள், எத்தனை பேர் அதை ஆமீன் என்று சொல்றீங்க? அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதே கர்த்தருடைய ஆவி உங்களுடைய செல்ஃப் கான்ஷியஸ்குள்ளாக, மரித்து போயிருக்கிற அந்த செல்ஃப் கான்ஷியஸ்குள்ளாக கர்த்தருடைய ஆவி அவருடைய வார்த்தையின் மூலமாக உள்ளே வருது. அது வரும்போதே அந்த செல்ஃப் கான்ஷியஸ் உயிர் அடைகிறது. விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே அதை அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய செல்ஃப் கான்ஷியஸ் இன்றைக்கு கர்த்தர் உயிர் அடைய செய்கிறவராயிருக்கிறார். ஏன்னா உங்களோட லைஃப்பில் செல்ஃப் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அது இல்லாமல் இன்றைக்கு பல கர்த்தருடைய மக்கள், விசுவாச மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தத்தளிக்கிற அந்த வாழ்க்கை, முடிவு தெரியாமல் தத்தளிக்கிற வாழ்க்கை, செல்ஃப் கான்ஷியஸ். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே அது முக்கியம் என்பதை பார்த்து அந்த செல்ஃப் கான்ஷியஸை பார்த்து சொல்கிறார், எலும்பு. அவரால் முடியும்னா இன்றைக்கு உங்களோட செல்ஃப் கான்ஷியஸை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். இன்றிலிருந்து உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ் ஒர்க் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்த, வேலை செய்யாமல் இருந்த அந்த செல்ஃப் கான்ஷியஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கணும். இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அந்த சுய கவனம் உயிரடைய செய்கிறார். அது உங்களோட வாழ்க்கையில் அது உயிரடையும் போது நீங்கள் இனி செய்கிற உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள், அதில் உங்களோட கவனம் உங்களை வெற்றிக்கு நேராக, வெற்றியின் பாதைக்கு நேராக அது நடத்தி செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, உங்களோட தத்தளிப்பின் வாழ்க்கை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னொரு காரியம், இந்த செல்ஃப் கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா எங்கே மரிச்சு போயிருக்குன்னா நமக்குள்ளேயே. ஹல்லேலூயா. ஆமாம், செல்ஃப் கான்ஷியஸ் எங்கே மரிச்சிருக்கு? நமக்குள்ளேயே. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மகள் எங்கே மரித்து போயிருக்கிறா? வீட்டிலேயே. அப்படி தானே போட்டிருக்கு? வீட்டிலேயே இந்த மகள் மரித்து போயிருக்கிறா.
வீட்டில் மரித்திருக்கிற மகள். அப்போ நமக்குள்ளே அந்த செல்ஃப் கான்ஷியஸ் எப்படி இருக்கு? மரித்து போயிருக்கு. இப்போ நமக்குள்ளே மரித்து போன ஒரு செத்து போன போல காணப்படுகிற அந்த செல்ஃப் கான்ஷியஸை தான் இன்றைக்கு கர்த்தர் அவர் உயிர் அடைய செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிறார். அவர் பேசி கொண்டிருக்கும் போது விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர்னாலே அவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சுய கவனம் உயிர் அடைகிறதா இருக்கு. ஆகவே உங்களோட செல்ஃப் கான்ஷியஸில் ரொம்ப கவனமாக இருங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே ஒரு மரித்து போன ஒரு காரியம்தான், ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 7 verses 11 onwards. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் நமக்கு தேவையான ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Turn to the gospel according to Luke chapter 7 verses 11 onwards, but I will read what we want right now. The verses 12. இப்போ நமக்கு தேவையான வார்த்தை 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இந்த வசனத்திலும் நாம் ஒரு வார்த்தை நாம் அந்த இடத்துல வாசிச்சதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மரித்து போன ஒருவன். வசனம் சொல்லுகிறது தன் தாய்க்கு ஒரே மகன். எங்கேயும் வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா தன் தாய்க்கு ஒரே மகன். என்ன வயதுன்னு நம்ம இந்த இடத்துல குறிப்பிடல, ஆனால் தாய்க்கு ஒரே மகன். இந்த மகனும் மரித்து போனான். மரித்து போன இந்த மகன் என்ன செய்றாங்கன்னா அடக்கம் பண்ணும்படி கொண்டு, அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா கொண்டு வந்தார்கள். அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த மரித்து போன இந்த மகன் வீட்டில் இல்லை. வீட்டில் இருந்து என்ன ஆயிடுச்சு? டிபார்ட் ஆயிடுச்சு. டிபார்ட் ஆகி ஆன் வேலை இருக்கு. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ரெண்டாவது இன்சிடென்ட் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வீட்டில் இல்லை, ஆன் வேலை பரியல் பண்றதுக்காக என்ன செய்றாங்க? கொண்டு போறாங்க. அடக்கம் பண்ணும்படி கொண்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல மரித்து போன இந்த மகனை வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, இந்த தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்ததான இந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தாய்க்கு இந்த மகன் எப்படி இருந்திருக்கிறார்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கிறார். செல்ஃப் கான்ஃபிடென்ட். பொதுவா குடும்பத்தில் பையனுங்க பிறந்தா, ஆண் பிள்ளை பிறந்தா குடும்பத்தில் என்ன பெற்றோருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். என்னது? கஷ்டமாக இருந்தாலும், கஷ்ட காலத்தில் அந்த பிள்ளையை வளர்த்தாலும், சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை மகனை வளர்த்தாலும் ஒரு நாள் ஒன்று இருக்கு, ஒரு காலம் வரும். அந்த மகன் வளர்ந்து அவன் படித்து ஒரு ஆளாகி வேலைக்கு போய் நம்மளை, அது எதை காண்பிக்குது? நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட். பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பாங்க? ஒரு ஆண் பையனை கொடுங்க ஆண்டவரே. எதுக்கு? ஃபியூச்சர்ல எனக்கு, ஆமா, என்னை பார்த்துக்கிறதுக்கு, என் தேவைக்கு, என்னை கவனித்துக் கொள்வதற்கு, என்னை பராமரிப்பதற்கு. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஒரு பையன் இருந்தால் அவன் என்ன பார்த்துக்குவான். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இன்றைக்கெல்லாம் தலிகில மாறிடுச்சு. இன்றைக்கெல்லாம் பெற்றோரே பெண் பிள்ளை தான் வேணும்னு கேட்குறாங்க. ஆண் பையனே வேணாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு போயிடுச்சு. பெண் பிள்ளையே போதும், அதுதான் இப்போ கோல்டுன்றாங்க.
இப்போ பெண் பிள்ளைகள் தான் ரொம்ப ப்ரீஷியஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு எல்லாம் மாறினதெல்லாம் இன்றைக்கு அப்படியே தலைகளை மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது அந்த காலத்தில் நடந்த ஒரு காரியம். ஆகவே அந்த காலத்தில் இருந்ததையே நம்ம பேசுவோம். அப்போ இந்த இடத்துல தன் தாய்க்கு ஒரே மகன், அப்போ இந்த மகனை குறித்து தன் தாய்க்கு எவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மகனை வளர்க்கும் போது எவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு வளர்த்துருப்பாங்க. அவன் வளர வளர அவனோட வளர்ச்சியை தன் தாய் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். நான் படுகிற இந்த கஷ்டம்லாம் அந்த மகனை பார்க்கும்போது எனக்கு ஒரு நாள் மாறிடும். நான் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனால் என் மகன் மூலமாக அது மாறிடும். எவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளாக உண்டாகிற அதே ஒரு உணர்வு, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இந்த தாய்க்கும் இருந்தது. எந்த மகன் மேல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு கூட இருந்துச்சோ அந்த தாயினுடைய மகன் இப்போ என்ன, மரித்து போயிட்டான். மரித்து போன சூழ்நிலை. இப்போ அந்த மகனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போறாங்க. வீட்டில் வைக்கல, கொண்டு போறாங்க. இதை ஆவியானவர் சபைக்கு எப்படி உணர்த்துகிறார் தெரியுமா? அடக்கம் பண்ண கொண்டு போகிற அந்த ஒரு விஷயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு எப்படி பேசுகிறார் கவனியுங்கள். நான் முன்னாடி சொன்னேன், அது வீட்டில் மரித்த மகள், அது தனக்குள்ளேயே அது மரித்து போனது. அது என்றைக்கு நாளும் ஒரு நாள் அதை கொண்டு வந்துடலாம். ஆனால் மரித்ததை வெளியே கொண்டு வந்துட்டா உலகம் பார்க்கும். ஆமென். இன்றைக்கு அப்படி தானேங்க, ஒருத்தரை மரித்தவர்களை வெளியே கொண்டு போனால் ஊரே பார்க்குது. இது யாரு, எந்த வீடு, அந்த குடும்பத்தில் யார் இது மறிச்சு போனா, எதனால மறிச்சு, ஊரே திரண்டு பார்க்குது. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஊருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் ஊருக்கு தெரியாது. ஆனால் வீட்டை விட்டு அது வெளியே வந்தால் ஊருக்கே தெரியும். அப்போ இன்றைக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட், உங்களுடைய வாழ்க்கையில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்பது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் போய் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உலகம் அறிய, உலகம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் உங்களை கொண்டு போகிற காரியங்கள் என்ன? உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் போய் உங்களுக்குள்ளாக இருந்துதானே அந்த சுய அந்த நம்பிக்கை, கான்ஃபிடென்ட், அந்த உறுதியான அந்த நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையிலே போக, உங்களோட வாழ்க்கையில உங்களை உலகம் பார்க்கும்படி உங்களை கொண்டு போகிற காரியங்கள் இன்றைக்கு எதுவாக இருக்கு? நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். படிக்க முடியாத பிள்ளைகள் படிப்பில் கஷ்டப்படும் போது, வேலை இல்லாதவர்கள் வேலைக்காக அவர்கள் அலைந்து திரியும் போது, திருமணம் முடித்து பிள்ளைகள் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, தனக்கு ஒரு திருமணம் நடக்கலையே என்று சொல்லி தன்னுடைய எதிர்காலத்திற்காக காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை, பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு ஒரு தேவையான ஒரு அளவிற்கு எனக்கு ஒரு பொருளாதாரம் இல்லையே என்கிற ஒரு நிலை. இப்படி வாழ்க்கையில எதையெல்லாம் இன்றைக்கு உலகம் பார்க்கும்படியாக, இவர்களா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க, இவர்களா இந்த பிள்ளையா சரியா படி, இப்படி எந்தெந்த காரியங்கள் இன்றைக்கு உலகம் நம்மளை பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் போய் இன்றைக்கு உலகம் பார்க்கும்படியாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமோ, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு உலகம் நம்மளை வேறு முகமாக நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. இல்லை 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 என்று உலகம் நம்மளை பார்த்து நம்மளை காட்டும்படியாக ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நாம் இழந்து போனதுனால தான். இப்போ படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், நான் நல்லா படிப்பேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பிள்ளைய கொஞ்சம் பாருங்களேன், கஷ்டப்பட்டாலும் எப்படியும் படிச்சிரும்.
வேலையே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தா அவன் எப்படி ஆகிலும் எந்த ஒரு வேலையாகிலும் பெற்று விடுவான். தனக்கு இன்னும் ஒரு திருமணம் நடக்கலையே என்று சொல்லி காணப்படுகிற ஒரு மனுஷன் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருப்பான் என்றால் நிச்சயம் அவனுக்கு ஒரு திருமணம் நடக்கும். காரணம் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட். இன்றைக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் யார் ஒருவர் அதை இழந்து போறாங்களோ, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை விட்டு விலகுறாங்களோ, அப்பொழுது அவருடைய வாழ்க்கை உலகம் பார்க்கும்படியாக, உலகம் பேசும்படியாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? எந்த விஷயமாவது உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் இழந்ததுனால அந்த விஷயங்கள் இன்றைக்கு உலகம் நம்மளை பார்க்கும்படியாக பேசும்படியாக வச்சிருச்சு நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? இவங்களை என்னால் பார்க்க முடியல, என்னால் இப்படி ரோட்டில் நடக்க முடியல, இந்த வழியாக என்னால் போக முடியல, இந்த காரியத்தை என்னால் வெளியே செய்ய முடியல. அப்படி எந்த காரியங்கள் இன்றைக்கு உங்களை வாழ்க்கையை தடை செய்கிறதோ அதற்கு காரணம் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் இழந்து போனதுனால தான் இன்றைக்கு உலகம் உங்களை பார்க்கிறதை நீங்கள் கண்டு இன்றைக்கு ஒரு பயம் உங்களுக்குள்ளாக இருக்கு. You have a fear to face the people, those who are around you. உங்களை சுற்றிலும் இருக்கிறதான மக்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்க ஒரு பயம் உங்களுக்குள்ளாக வருது. அதற்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இழந்து போனதுனால அந்த காரியத்தில் நீங்கள் தவிப்பு இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு பயமாக அது காணப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு கூட இருங்க. இன்றைக்கு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அது செத்து போயிருக்கு, அது மரித்து போயிருக்கு. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஒரு சக்சஸ் மேனாக, ஒரு சக்சஸ் உமனாக, ஒரு சக்சஸ் பாயாக, ஒரு சக்சஸ் கேர்ளாக இந்த வாழ்க்கையில நீங்கள் கடந்து வருவதற்கு நீங்கள் இருக்க வேண்டிய நீங்க இன்றைக்கு அதையெல்லாம் உங்களோட வாழ்க்கையில தோல்வியாக, ஏமாற்றமாக போக காரணம் உங்களோட வாழ்க்கையில அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் விட்டதுனால தான், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் இழந்ததுனால தான் இன்றைக்கு உலகம் உங்களை பார்க்கும்படி அந்த காரியங்கள் இன்றைக்கு வெளியே தெரிய வந்திருக்கு. இன்றைக்கு உங்களோட குடும்பத்திலேயோ, உங்களோட உறவுகளிலேயோ, உங்களோட சொந்தங்களிலேயோ, இல்லாவிட்டால் உங்களோட வேலை இடத்திலேயோ உங்களுடைய காரியங்கள் ஏதோ ஒன்று அவர்கள் பேசும்படியாக, அவள் பார்க்கும்படியாக அது வெளியே வந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படி வெளியே வந்த அந்த மரித்து போன அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்றைக்கு ஆண்டவர் உயிரடைய செய்யும்படியாக இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னா, அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்களாம். கீழே நீங்கள் வாசிச்சிங்கன்னா 14ஆம் வசனத்தில் அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று என் அப்பன் இயேசு சொன்ன மாத்திரத்தில் கீழே வாசிக்கிறோம், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் சபைக்கு நேராய் கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் மரித்து இன்றைக்கு செத்து போன நிலையில் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள் இன்றைக்கு உலகம் பார்க்கும்படியான நிலையில் இன்றைக்கு இருக்கும்னா, இன்றைக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, எழுந்துரு எழுந்துரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்துரு. இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக ஒருவேளை அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இழந்தவர்களாய் இந்த வார்த்தை கர்த்தர் எனக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிற மாத்திரத்தில் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு நேராக, உங்களோட சுய நம்பிக்கைக்கு நேராக ஒரு உயிர்த்தலின் வல்லமை இதோ கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது அது உயிர் அடைகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நம் தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியங்க உங்களோட வாழ்க்கையில. எப்போ ஒரு மக்கள் தங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இழக்கிறாங்களோ அவரோட வாழ்க்கையில அது அவ்வளவுதான்,
செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிற வரைக்கும் முயற்சி எடுப்பார்கள். நான் பல முறை இந்த காரியத்தை நான் சபையில் உதாரணமாக நான் சொல்லியிருக்கிறேன். நான் வேதாகம கல்லூரியிலே நாங்கள் படிக்கும் பொழுது என்னோடு கூட படித்த சகோதரன் ஒருவர் குடியாத்தத்தில் இருந்து வந்து படித்தார். அவர் பேர் மார்டின். அப்போ எங்களுடைய காலேஜ் படப்பையில் இருந்து சில சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் இருந்த அந்த காலேஜினோட இடம் விற்கப்பட்டதுனால எங்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு 10 மாதங்கள் நாங்கள் வெளியே தங்க வேண்டியதாக இருந்தது. வேறொரு இடத்தை சொந்தமாக அந்த நிர்வாகம் வாங்குவதற்கான அந்த பிரயாசத்தில் இருந்தபடியினாலே அதற்கு அருகிலே மகாபலிபுரத்தில் கடல் அருகிலே ஒரு லாட்ஜை அப்படியே முழுவதுமாக எடுத்து அங்கே ஒரு 10 மாதங்கள் நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம். இதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி தங்கியிருந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5-4:30 மணிக்கு நாங்கள் அதிகாலை டிவோஷனலுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், இந்த ஜெபத்தை நம்ம இங்கே ரூமில் பண்ணுறதை விட அதிகாலை 4-5 மணிக்கு கடல் பக்கம் போயிட்டால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லி, அப்போது ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்படி அதிகாலையில் நாங்கள் அந்த இடத்துல அங்கே போய் ஜெபம் பண்ணுவது வழக்கம். அப்பொழுது தான் ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை நான் அறிந்தேன். அந்த இடத்துல அப்படி நாங்கள் போய் ஜெபிக்கிற ஒரு அந்த காலத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனை நாங்கள் சந்தித்தோம். நான் சொல்லியிருக்கிறேன் சபையில், மறைந்த கனத்திற்குரிய பரிசுத்தவான் போதகர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள், ஆவுடி திருச்சபையின் தலைமை போதகராக இருந்தவர்கள். அவர்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை ஸ்கிரிப்சர் யூனியனில் வந்து தங்கி, அவர் அந்த அதிகாலையில் நாங்களே 4:30-4:45 போவோம் அந்த இடத்துல. அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த ஸ்கிரிப்சர் யூனியனில் அவர் தங்கியிருந்து 3 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபிக்க போவாராம். வழக்கமாக அதை அவர் வைத்திருக்கிறார். அப்போ எங்களுக்கு முன்னதாக ஒரு உருவம் நடு இரவிலே நடந்து கொண்டிருக்கு. 2 கைகளை உயர்த்தி அந்த கடலில் தான ஒரு உருவம். எங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி, எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நிதானிச்சுட்டு அதை நாங்கள் யாருன்னு பார்க்கணுன்னு பார்த்தா தாமஸ் ராஜ் ஐயா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிற 2 கரங்களையும் உயர்த்தி அப்படியே கடலில் நடந்து, அது ஒரு அனுபவமாக இதை நான் சபையில் நான் சொல்லுகிறேன். இப்படியாக இந்த காலங்கள் போய்கொண்டிருந்த போது ஒரு நாள் பகல் வேளையில் சற்று வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் பக்கமாக நாங்கள் எல்லாரும் டீமாக நாங்கள் போனோம். அதில் அந்த சகோதரன் மார்டின் என்றவர் அந்த கடலில் குளிக்க போனவர், நீச்சல் தெரியும் என்று சொல்லி ஒரு 3 பேராக போனாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சுழற்சி இருந்ததுனால அதை அவர் கவனிக்காமல் இருந்துட்டார். அந்த இடத்துல அவர் சிக்கி கொண்டார். அதில் 2 பேர் அதில் தட்டு தடுமாறி எப்படியோ தப்பித்து வந்துட்டாங்க. ஆனால் அந்த மார்டின் என்றவரை இழுத்துட்டு போயிடுச்சு. ஆனால் அவர் முயற்சி எடுக்கிறார், எப்படியாவது வந்துடணும், கரைக்கு வந்துடணும்னு முயற்சி எடுக்கிறார். ஆனால் அந்த கடல் அவரை இழுத்து கொண்டு போகிறது நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லோரும் கதறுகிறோம். ஏன்னா அவருடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் அவர் கையை உயர்த்திட்டார், காப்பாற்றுங்கன்னு கூப்பிடுறாரு, முடியலை. பட் ஆனாலும் அந்த கான்ஃபிடென்ட், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவருடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவ்வளோ தூரம், அவருடைய கையும் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஆனால் அவர் முயற்சி எடுக்கிறார். அந்த இடத்துல தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அவருடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால எப்படி ஆகிலும் தப்பிக்கணும். நாங்களும் பலரை நாங்கள் உதவிக்கு கூப்பிடுறோம். அங்கே இருக்கிற ஃபிஷர்மேனை நாங்கள் கூப்பிடுறோம், யாரும் வரமாட்டுறாங்க. அந்த நேரத்தில் யாரும் உதவிக்கு இல்லை. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாங்க. எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவர் மறைகிற நேரம் பாருங்க. அவருடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவருக்குள்ள ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாங்கள் எல்லாரும் அழுதுட்டு இருந்தாலும் கத்துனாலும் ஒரு பக்கம் ஜபம் கூப்பிடுறோம், அவரை ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். ஒரு அலை வந்தது பாருங்க, அப்படியே கொண்டு வந்த கரையில் கொண்டு வந்து போட்டுருச்சு. அல்லேலூயா. அந்த ஒரு அலை தான் ஃபோர்ஸா வந்தது. அந்த அலையில் அவர் வந்து கரையில் வந்து விழுந்தார். அதற்கு காரணம் என்ன? அந்த இடத்துலையும் அவர் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு அவர் ஒரு முயற்சி, கர்த்தர் அதற்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்யணும்னாலும் நம்மளோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் அவர் கிரியை செய்கிறது நடக்கும். அதை நான் சொல்ல வரேன். அப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அந்த சகோதரனுக்குள்ளாக இருந்து நாங்கள் நினைச்சோம் அவ்வளோதான், முடிஞ்சு, அழுகுறோம், கத்துறோம், மாட்டேன் அப்படின்னு.
அப்படி சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அலை கொண்டு வந்து அவரை கரையில் போட்டுது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்ம மேலே வந்துட முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் முடிப்பார். இந்த இடத்துல பாருங்க, இந்த தாய்க்கு ஒரே மகன், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்த அந்த மகன் மரித்து போனான். ஆனால் என் அப்பன் இயேசு அந்த மகனை பார்த்து எழுந்துரு எழுந்துரு, அந்த ஒரே வார்த்தை தான். மரித்தவன் எழுந்து பேசத் தொடங்கினான். என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, உங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கே, உங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கே, உங்களோட குடும்பம் இப்படி இருக்கேன்னு உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலை, எதை இன்றைக்கு உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதற்கு காரணமாக இருந்த செத்து போன அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்றைக்கு என் ஆண்டவர் பேசுகிறார். அது உயிர் அடைகிறது. ஹல்லேலூயா. எஸ், விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும், விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். அது உயிர் அடைகிறது. நேரம் முடிகிறது. ஆகவே கடைசியான ஒரு காரியத்தை நான் முடிகிறேன். அப்போ உங்களோட வாழ்க்கையில் உலகம் பார்க்கக்கூடியதாக இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்கு அது பிரச்சனையா, போராட்டங்களா, அவமானமா, நிந்தையா, துக்கமா, கண்ணீரா, இவை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இவைகளை கொண்டு வந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இழக்க செய்த ஒன்றை என் ஆண்டவர் திரும்ப எழும்பு என்று அதற்கு ஒரு உயிரை கத்தர் கொடுக்கிறார். மூன்றாவது நாம் பார்த்து முடிக்க போகிறோம். லெட்ஸ் டர்ன் டு மீ the gospel according to John chapter 11. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. அங்கே 1ஆம் வசனம் முதல் அங்கே நாம் பார்க்க முடியும். 45ஆம் வசனம் வரைக்கும் அதை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் அவ்வளவு நாம் இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஆனால் சொல்லப்படுகிற சம்பவங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 45 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. 38ஆம் வசனமும் அடுத்து நான் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிற காரியம் 41ஆம் வசனமும் அடுத்தது 43ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். I want to read from this chapter verses 38 and verses 41 and 43. I will read for you. நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு இருந்தது. 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 43ஆம் வசனம், the verses 43. இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மூன்றாவது ஒரு மரணத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மரணம் என்கிற ஒரு வார்த்தை தான், ஆனால் சூழ்நிலை காலங்கள் வித்தியாசமாக பேசப்படுது. முதல்ல ஒரு மரணத்தை பார்த்தோம், அது எங்கே? வீட்டிலேயே இருந்தது. ரெண்டாவது ஒரு மரணம், அது அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகப்பட்டது. மூன்றாவது ஒரு மரணம், அடக்கமே செஞ்சு கல்லறையில வச்சாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா. எஸ், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்போ மூன்றாவது நம்ம பார்க்கிற இந்த மரணம் எங்க இருக்குன்னா, கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மரணம் யாரை பற்றி பேசப்படுது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்த்தாள் மரியாள் குடும்பத்தில் நடந்த ஒரு மரணம். இந்த குடும்பத்திலையும் ஒரே சகோதரன் தான், லாசரு ஒருவர் தான். அப்படிதானே? ஆமா, வேறொரு சகோதரனை பற்றி அந்த இடத்துல சொல்லப்படலை, கொடுக்கப்படலை. மார்த்தாள், மரியாள், லாசரு
இந்த குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப விருப்பமான, சிநேகம் வைத்த ஒரு நட்பு ரீதியான ஒரு குடும்பம் என் அப்பன் இயேசுவுக்கு. அப்படி ஒரு அன்பான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் மார்த்தாள் மரியாள் என்கிற ஸ்திரீகளுக்கு ஒரே சகோதரனாக இருந்த லாசரு, இவருடைய வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கும்போது வியாதி. இந்த வியாதினாலே மரித்து போகிறார். மரித்து போன இந்த லாசரு அடக்கமும் பண்ணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்திலையும் 39ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே வேதம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக நமக்கு சொல்லுது 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்படின்னு அந்த இடத்துல வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 4 நாள் ஆயிற்றே, 4 days, 4 நாட்கள். அப்போ கல்லறையில் வச்சே எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாட்கள் ஆயிடுச்சு. அப்ப இந்த மரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சான். அப்ப அந்த 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 மரித்து போன அந்த சரீரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்ப உயிர்ப்பிக்க வாய்ப்பே இல்லை, உயிரோட வர சான்ஸே இல்லை. வீட்டில் இருந்த மரணமாவது ஓகே ஓகே அப்படின்னு வார்த்தையை கொண்டு வரலாம். வெளியே கொண்டு வந்தாச்சு, அடக்கம் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கு, அதை கூட ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு வாய்ப்பு. ஆனா அடக்கமும் பண்ணி 4 நாள் ஆயிருக்குன்னா சாத்தியமே இல்லை, உயிரோட கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மரணம். என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, ஒரே சகோதரன். வேதம் சொல்லுகிறது, நான் சொன்னது போல ஒரு அன்பான ஒரு குடும்பம், ஒருவருக்குள்ளாக ஒருவர். மார்த்தாள் லாசருவின் மேலே, மரியாள் லாசருவின் மேலே, இந்த லாசரு தன் சகோதரிகளாக்கிய மார்த்தாள் மரியாள் மேலே அன்பாயிருந்தவர்கள். ஒருவரை ஒருவர் சிநேகம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அது போல விட்டு கொடுக்காம தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டு ஒரு அருமையான ஒரு குடும்பம். இப்படி ஒரு குடும்பத்தை கர்த்தர் பார்த்துதான் அவர் தன்னையும் அந்த குடும்பத்தில் இணைத்து கொண்டார். பார்க்கிறார், சகோதரிகளும் சகோதரன் இவ்வளவு சிநேகமாக இருக்கிறாங்களே, இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே, இவ்வளவு விட்டு கொடுத்து இருக்கிறாங்களே, இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களே, இவளுடைய கேரக்டர், இவளுடைய குணம் ரொம்ப அருமையா இருக்கு, அழகா இருக்கு. அவரை தன்னை இணைச்சிக்கிட்டாரு. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு குடும்பம் கிடைச்சதுன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இப்பொழுது லாசரு மரித்து போய் அடக்கமும் பண்ணப்பட்டிருக்கு. 4 நாள் ஆன ஒரு சூழ்நிலை. இதை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு எதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்? இன்றைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே இன்றைக்கு லாசருடைய மரணத்தை எதை நமக்கு ஒப்பிடுகிறார்? என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, செல்ஃப் கேரக்டர். ஹல்லேலூயா. செல்ஃப் கேரக்டர். முதலாவது நான் சொன்னேன் செல்ஃப் கான்ஷியஸ், ரெண்டாவது ஒன்று சொன்னேன் செல்ஃப் கான்ஃபிடென்ட், இப்போ மூணாவது செல்ஃப் கேரக்டர். நமக்குன்னு ஒரு சுய குணம் இருக்கும். நான் நல்ல குணங்களை பற்றி பேசுகிறேன் இந்த இடத்துல. எல்லா மனுஷனுக்கும் வேறு குணம் இருக்கும், ஆனால் செல்ஃப் குணம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. தீங்கு நினைக்க மாட்டாங்க, தீமையை யோசிக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்க மாட்டாங்க, பகையாக இருக்க மாட்டாங்க, எரிச்சல் இருக்க மாட்டாங்க. என்ன தன்னோட வாழ்க்கையில் வந்தாலும் அன்பா சிரிச்சு பொறுமையா இப்படியே இருக்கிறவங்களை சிலர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேரக்டர். செல்ஃப் கேரக்டர், நல்ல குணங்களை உடைகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு கொண்டு வருகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, செல்ஃப் கேரக்டர் அது மரித்து அடக்கமும் பண்ணப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி நம்மளை பார்க்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செல்ஃப் கேரக்டர், நம்முடைய குணங்கள், நம்முடைய சுய குணம் மரித்து அடக்கமும் பண்ணியிருக்குன்றார். அப்போனா செல்ஃப் கேரக்டரே
அந்த நல்ல குணம் இல்லை, அந்த சுய குணத்தில் அந்த நல்ல குணம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. the good character, good character. செல்ஃப் கேரக்டர்ல நான் குட் கேரக்டரை பத்தி பேசுறேன். இன்றைக்கு அது செத்து அது அடக்கமும் பண்ணப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன தெரியுங்களா? அந்த நல்ல குணங்கள், அந்த சுய குணம், அந்த செல்ஃப் கேரக்டர் இன்றைக்கு அது செத்து போனது போல இன்றைக்கு வாழ்க்கையில, மக்களுடைய வாழ்க்கையில அந்த குணங்கள் செயல்படாமல் இருக்கு அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. கடைசி காலங்களில், இந்த கடைசி காலத்துல நல்ல குணங்கள் மனிதர்களிடத்துல செயல்படலை அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். நல்ல குணங்கள், நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், the good character, self character. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் இதை நமக்கு நேராக கொண்டு வர்றாருன்னா, நம்முடைய சுய குணம், அந்த நல்ல குணங்கள் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கா? அந்த நல்ல குணங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கா? அந்த செல்ஃப் கேரக்டர்ல அந்த குட் கேரக்டர் செயல்படுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு கர்த்தரோட பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இந்த செல்ஃப் கேரக்டர், அந்த குட் கேரக்டர் என்பது அது செத்து போனது மாத்திரமல்ல, அது அடக்கமும் பண்ணிட்டு. அப்படின்னா என்ன? அது வாழ்க்கையில் அது அவங்களிடத்துல இல்லாமலே போயிடுச்சு. இல்லவே இல்லை. ஒரு காலத்தில் இவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுகிற நிலையில இன்றைக்கு கர்த்தரோட பிள்ளைகளா, இவர்களா அன்றைக்கு அப்படி இருந்தாங்க, இவர்களா அன்றைக்கு அப்படி, இவங்களா அன்றைக்கு அப்படி, எல்லாம் அன்றைக்குன்னு சொல்ல போய் இன்றைக்கு இல்லை. காரணம் அந்த செல்ஃப் கேரக்டர், த குட் கேரக்டர் அது செத்து அது அடக்கம் பண்ணப்பட்டது போல இன்றைக்கு அது மறைந்து போன ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. பார்த்தீங்கன்னா எரிச்சல், வன்மம், பொறாமை, கோபம், இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய அந்த நல்ல குணங்கள், தட் குட் கேரக்டர் அது போய் இன்றைக்கு வாழ்க்கையில மனிதனை நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியாதபடிக்கு பிசாசானவன் இன்றைக்கு வாழ்க்கையிலே அவன் கிரியை செய்து இன்றைக்கு மக்களுடைய அந்த நல் குணங்களை எடுத்து இன்றைக்கு பரிதபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக இன்றைக்கு அவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒருவேளை அது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் வருத்தமும் நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிப்பீங்கன்னா அதற்கு காரணம் உங்களுடைய அந்த செல்ஃப் கேரக்டர், அந்த உங்களுடைய சுய குணம், அந்த நல்ல குணங்கள் இன்றைக்கு திரும்ப அது உயிர் அடையணும்னு இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் பேசுகிறார். நீங்களும் நானும் கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அப்பன் இயேசு அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாய் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நல்ல சமாரியன் என்கிற ஒரு சம்பவத்தை நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவன் வழிபோக்கன் ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான். அதில் முதலாவது ஒருவன் போகிறான், அவன் பார்த்துவிட்டு அப்படியே அவன் கடந்து செல்லுகிறான். இரண்டாவது ஒருவன் கடந்து போகிறான், பார்க்கிறான், கடந்து போகிறான். ஆனால் மூன்றாவது ஒருவன் வருகிறான், அவன் பார்த்து அந்த இடத்துல தன்னுடைய கழுதையில இருந்து இறங்கி அவனுக்கு செய்ய வேண்டியதான அந்த ஃபர்ஸ்ட் எய்டு, முதல் உதவிகளை செய்து தன்னுடைய கழுதையின் மேலே ஏற்றி பக்கத்தில் இருந்ததான ஒரு இடத்துல அவனை சேர்த்து அந்த இடத்துல சொல்லி போகிறான், நான் இவ்விதமாய் இந்த பிரயாணத்திற்கு போகிறேன், இவனை பார்த்து கொள்ளுங்கள், நான் திரும்பி வரும் பொழுது இவனுக்கு என்ன செலவு நீங்கள் செய்தீர்களோ அதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை பத்திரமாக ஒரு நல்ல இடத்துல சேர்த்து போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதை தான் என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், நல்ல சமாரியன் என்று. இன்றைக்கு உலகத்தில் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த 3 பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் கேரக்டரில், அந்த குட் கேரக்டரில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட அந்த நல்ல சமாரியனுக்கு தான் அந்த ஒரு காரியம் இருந்ததை தவிர மற்ற முன்னாடி இருந்த அந்த 2 பேரோட வாழ்க்கையில் அது இல்லாமல் போனது. ஏன்? அந்த செல்ஃப் கேரக்டர் என்பது அவரோட வாழ்க்கையில செத்து போனதாக இருந்தது. அது அடக்கம் பண்ணப்பட்டது போல அது அவரோட வாழ்க்கையில செயல் இல்லாமல் இருந்தது.
ஆனால் நல்ல சமாரியன் அப்படி அல்ல. தன்னோட வாழ்க்கையில் அவனுடைய நற்குணங்கள், அந்த சுயகுணம் அந்த இடத்துல வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சஞ்சலமும் வருத்தமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகணும் அப்படின்னா, இன்றைய நாட்களில் அந்த செல்ஃப் கேரக்டர், அந்த நல்ல குணங்கள், அந்த குட் கேரக்டர் உங்களோட வாழ்க்கையில் திரும்ப செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நற்குணங்களை நாம் இழந்து போனோமோ, எது நம்முடைய வாழ்க்கையில் அந்த நற்குணங்களுக்கு எதிராக மாறாக மற்ற குணங்கள் செயல்படுதோ, யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல உங்களுடைய செல்ஃப் கேரக்டர் செத்து போயிருக்கு. உங்களுடைய நற்குணங்கள், அந்த குட் கேரக்டர் செத்து போனதுனால தான், அது அடக்கம் பண்ணப்பட்டது போல அது அழிஞ்சு போனதுனால தான் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை சஞ்சலம் தவிப்புமாய் வருத்தமாய் இருக்குது. உங்களால் நீங்கள் நல்லா வாழணும், இப்படி பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், இப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம், முடியாமல் போகுது. காரணம் என்னென்னா, அந்த செல்ஃப் கேரக்டர் மறைத்து போனது தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த செல்ஃப் கேரக்டரை அவர் உயிரடைய செய்ய, இன்றைக்கு அதற்கு ஒரு உயிரை கொடுக்க, அங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த லாசருடைய கல்லறைக்கு நேராக 4 நாள் ஆன அந்த கல்லறைக்கு நேராக என் அப்பன் இயேசு அவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஆண்டவர் நின்று சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, வெளியே வா, வெளியே வா. இன்றைக்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல காணப்படுகிற உங்களுடைய செல்ஃப் கேரக்டர், தட் குட் கேரக்டர், ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வா, எழும்பு, வெளியே வா. இந்த ஒரு வார்த்தைக்கு உங்களோட வாழ்க்கையில் இது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இன்றைக்கு கர்த்தர் அந்த செல்ஃப் கேரக்டர், அந்த குட் கேரக்டரை ஆண்டவர் உயிரடை செய்கிறவராக இருக்கிறார். அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. எத்தனை பேர் அதை ஆமேன் என்று அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நாட்களில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக அந்த செல்ஃப் கேரக்டர் என்பது, அந்த குட் கேரக்டர் என்பது செயல்படணுங்க, செயல்படணும். நம் நல்லவர்களாய் நாம் இந்த உலகத்தில் நாம் வாழணும். தீமை செய்கிறவர்களாக அல்ல, தீங்கு நினைக்கிறவர்களாக அல்ல, பொறாமை எண்ணம் கொண்டவர்களாக அல்ல, எரிச்சல் உள்ளவர்களாக அல்ல, கோபம் கொள்ளுகிறவர்களாக அல்ல, மாறாக சாந்தம், பொறுமை, அன்பு, இவைகளில் அந்த செல்ஃப் கேரக்டர், அந்த குட் கேரக்டர் இன்றைக்கு செயல்பட, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அந்த செல்ஃப் கேரக்டரை பார்த்து சொல்றாரு, வெளியே வா, எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது லாசரு வெளியே, ஆமா, லாசரு வெளியே வந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில முடியும், எழும்பு என்று உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், நிச்சயமாக நான் சொல்லுவேன், தேவனால் எல்லாவற்றையும் உங்களோட வாழ்க்கையில செய்ய அவருக்கு முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுப்பீர்களானால், உங்களோட வாழ்க்கையில செத்து போய் மரித்து போய் இருக்கிற செல்ஃப் கான்ஷியஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் கேரக்டர் மூன்றையும் என் ஆண்டவர் திரும்ப எழும்ப பண்ண, அதை எழுந்திருக்க உயிரடை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகளையே ஒரு மனுஷனை அனுப்பி அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, அப்பொழுது அதை உயிரடையும் என்று ஒரு மனுஷனை அனுப்பி என் ஆண்டவரால் கிரி செய்ய முடியுமானால், என் அப்பன் இயேசு அவர் வாழ்ந்த பொழுது அவர் அதை தாமே அதை செய்து காண்பித்தவர். இந்த காலவலை நம்மத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 காரியங்கள் மரித்து போனது போல மரித்ததாய் காணப்படுகிற இது 3 இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உயிரடைய செய்யும்படியாக, அதை உயிர்ப்பிக்கும்படியாக இதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் பேசியிருக்கிறார். அந்த ஆவி இன்றைக்கு அந்த 3க்குள்ளாக அது பிரவேசிக்கிறது. அது பிரவேசிக்கிற மாத்திரத்தில் அது 3 உயிரடைகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆக பிரியமானவர்களே, முடியும், எழும்பு, இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நீங்கள் புறப்பட்டு போங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள்.
உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றும் ஜெயமாய் முடிப்பீர்கள். செல்ஃப் கான்ஷியஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் கேரக்டர், இது மூன்றும் எப்பொழுதும் உயிர் உள்ளதாய் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கர்த்தரோட ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இவைகளுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். எழுந்து நிற்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Glory to God. Let's all stand up in His feet. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் சொல்ல முடியும்னா கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தையிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தை எனக்கு தான். கர்த்தர் எனக்காக இந்த காரியங்களை பேசினார் என்று இந்த இடத்துல நீங்கள் நிற்பீர்கள். ஆனால் ஆண்டோட சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. நீங்கள் கையை தூக்குங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களை ஆண்டோடத்தில் விட்டு கொடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இது செத்து போயிருக்கு. ஆமாம், என்னோடய வாழ்க்கையில் செல்ஃப் கான்ஷியஸ் செத்து போயிடுச்சு. ஆமாம், என்னோடய வாழ்க்கையில் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செத்து போயிடுச்சு. ஆமாம், என்னோடய வாழ்க்கையில் இந்த செல்ஃப் கேரக்டர் செத்து போச்சு. இதை நான் உணரலை. இதை திரும்ப நான் கொண்டு வரணும்னு நான் நினைக்கல. அது செத்து போனது போலவே, மரித்து போனது போலவே அது இருந்துருச்சு. என்னோடய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பார்க்குறேன், இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது, இதெல்லாம் நான் எதிர்கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த வேளையில் உங்களுக்குள்ளாக நீங்கள் உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு எசேக்கியேலுக்குள்ளாக ஆவியை அனுப்பி உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தது போல என் அப்பன் இயேசுவுக்குள்ளாக ஆவியானவர் வாசம் பண்ணினபடியினார். அன்றைக்கு ஹல்லேலூயா, தன் தாய்க்கு ஒரே மகன், யவீருக்கு தன் ஒரே மகள், மார்த்தாள் மரியாளுக்கு ஒரே சகோதரன், இவர்கள் மரித்தார்கள். ஆனால் என் அப்பன் இயேசு அந்த மரித்து போனவர்களை பார்த்து எழுந்திரு என்று சொல்லி அவரால் அதை உயிரடைய செய்யுமானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செத்து போயிருக்கிற, மரித்து போன ஒரு அனுபவத்தில் காணப்படுகிற இந்த மூன்றையும் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளாக அனுப்பி அது மூன்றையும் கர்த்தர் உயிரடைய செய்கிறார். அதை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போல் அல்ல. இனி உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு சுகம், ஒரு பெலன், ஒரு ஆசீர்வாதம் இதோ நீங்கள் காண, இதோ நீங்கள் அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அது மூன்றும் உயிரடைகிறது. உங்களுடைய வாழ்க்கையில அது மூன்றும் உயிரடைய செய்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். வந்த வண்ணமார்கள் அல்ல, வந்த வண்ணமாய் அல்ல, அது மூன்றும் உயிரடைந்தவர் தான். மூன்றும் உயிரடைந்ததான். திரும்பி கடந்து போங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள், பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள், ஒரு பெரிய சமாதானத்தை காண்பீர்கள், ஒரு பெரிய நன்மையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லுகிறார். பெற்று அனுபவியுங்கள், சுகமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை சமாதானத்தோடு கூட உங்களை நான் அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதுமாய் நம் மத்தியிலே இருந்து அவர் இடைப்பட்டபடியினால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நம் மனதார ஒரு நன்றி நாம் செலுத்துவோம். Glory to God. பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இங்கே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து தேவன் நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், மூன்று காரியங்களை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசினீர். முடியும் எலும்பு என்கிற அந்த வார்த்தையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். முடியாது என்று சொல்லி எழும்ப முடியாத சூழ்நிலையிலே யாரெல்லாம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ, சோஷியல் மீடியா மூலமாக யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் தங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களா, இதோ அவர்கள் எழும்ப கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய ஆவியை நீர் அனுப்பி தொடர்ந்து நீர் அவர்களை நடத்தும்படி உம்முடைய வார்த்தைகளை நீர் தந்ததற்காக நாங்கள் மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனதார
நாங்களுமே துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய வேலையிலே கர்த்தர் கிரியை செய்வீராக. அதனுடைய மேன்மையை அவர்கள் காண்பார்களாக, ஆசீர்வதித்ததை அவள் அனுபவிப்பார்களாக, சுகமாயிருப்பார்கள் என்று நான் அவர் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் நீர் சமாதானத்தோடு கூட நீங்கள் அனுப்புங்க. உங்கள் சமூகம் முன்பாக கடந்து செல்லட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களுக்கு தம்முடைய மக்களை கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். உம்முடைய வரைக்கு நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.